ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக சேயோன் அப்படின்ற ஒரு படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலேட்டடாக யூடியூப்ல வந்து அந்த மூவி டீமே வந்து ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த வீடியோவுக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கருமாத்தூர் விருமாண்டி கோயில் மாசிக்கிளறி திருவிழாவின் 2வது நாள் காப்பரா நடந்து 2 மணி நேரத்துக்கு முன்பு கோயில் திருவிழா நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஓ, இந்த திருவிழாவில் ஏதோ பஞ்சாயத்துன்னு நினைக்கிறேன். ஐயா, மாசி கலரில பெரிய மழுக்கட்டாய் போச்சுங்கய்யா. வணக்கங்க சார். யோ, யார் யாவீங்க? ஆட்டோக்காரி மேல லேசர் லைட் அடிச்சு ரீல்ஸ் போட்டுருக்காங்கயா. அதான் யாரோ அடிச்சு அரமணி ஆக்கி விட்டுருக்காங்கயா. நீ போய் திருவிழா கமிட்டி பெரியாமல குட்டியா இந்த அன்னைக்கிறாங்க பூரா பயலும். டேய் ஐயா, இந்திரா உன்னை எதுக்கு அடிச்சாங்க? என்ன நடந்து கேட்டாங்கய்யா. சொன்னேன், வாய் வாயா குத்திவிட்டாங்கய்யா. ஆமா, என்ன நடமுன்னு சொன்னேன்? வள்ளி திருமணம்யா. சாமி நடந்து சாமி இல்லைன்றவனா? ஏய், ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல். சாமி ஆடுறவனே அவன் தான்டா. ஏய், கமல்ஹாசன் பிரசன். டர்மரிக். கருமாத்தூர் நாட்டை தவிர மற்ற எல்லா வேலையும் இருக்காங்கய்யா. ஐயா, அவங்களே தான்யா. அவங்க தான் கொட்டடிச்சு பெட்டி தூக்க போறாங்கயா. தம்பி அடி செய்யுங்க வரானே. நிப்பாட்டவனே, பெட்டி கொடாய் வரப்ப எங்கேயும் நிக்க கூடாதப்பா. வேற லெவலா இருக்கு. முழுக்க முழுக்க மதுரையில நடக்கிற கதை மாதிரி எடுத்திருக்காங்க. ஏய், சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கல். அவன் பாட்டுக்கு பட்டாளத்துக்கும் போராட்டத்துக்கும் போய்க்கிருந்தான். வா வானு அப்புளுக்குறாங்க. களி வந்து வந்து இறங்க போறான். மியூசிக் வேற லெவல். கும்பிட்டு இருக்கீங்க? விருமாண்டி சாமி. வரமாட்டேன். அந்த பக்கம் ஆளாடா நீ. அடியே, ஓஜி இஸ் பேக் இடியே. ஓஜி இஸ் பேக். சிவகார்த்திகேயன். வேற லெவலா இருக்கு லுக்கு. வேற மாதிரி. வா வா நீலடா. பக்காளி வரேண்டியே. சிவகுமார் முருகேசன், அக்டோபர் 2026. சேயோன். வேற மாதிரி. ஓகே, வீடியோ பார்த்தாச்சு. வீடியோ உண்மையிலே நல்லா இருந்துச்சு. வீடியோ மேக்கிங்காக இருக்கட்டும், வீடியோவில் இருக்க மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு. உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுத்துச்சு. ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து டீசரோ ட்ரெய்லரோ கிடையாது. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரீசெண்டாக விட்டுருந்தாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலோட விட்டுருந்தாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த டைட்டிலே ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட தீம், அதாவது அந்த படம் இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இந்த சாமி ஆடுறவனே அவன் தான்டா. படம் இப்படிதான் இருக்குன்ற மாதிரி எதுவுமே அவங்க சொல்லலை. இப்படி இருக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே வேற லெவலில் இருக்கு. ஓகேங்களா? இந்த படத்தை கமல் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு.
ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவகார்த்திகேயன் சார் தான் இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் முழுக்க முழுக்க மதுரையை சுற்றி நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த அவர் வந்து அந்த அவரை தடுக்கிறதுக்காக பேரிகேட்லாம் இழுத்து போடுவாங்களா, அப்போல்லாம் வந்து அதில் வந்து மதுரை சிட்டி அப்படின்னு போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ் ஸ்டேஷன் காட்டியிருப்பாங்களா, அதில் வந்து செக்கானூர்னி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது வந்து மதுரையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே வந்து கருமாத்தூர் அப்படின்ற ஒரு ஊரில் தான் இந்த திருவிழா நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்படி அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க மதுரையை சுற்றி நடந்த ஒரு கதை, மதுரைக்குள்ளே நடக்கிற ஒரு கதை மாதிரி தான் இருக்குது. அமரன் மாதிரி இதுவுமே வந்து ஒரு உண்மை கதை தானா, இல்லை வந்து நார்மலாக கற்பனையாக எழுதின ஒரு கதையா அப்படின்னு தெரில. இதெல்லாம் வந்து படத்தை பார்த்தா தான் தெரியும். இந்த படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் சார் வந்து மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்களே சொல்லிட்டாங்க, பட்டாளத்துலேயும் போராட்டத்துலேயும் இருந்தவனும் இந்த மாதிரி பண்ணுறீங்களா, இந்த மாதிரி ஒரு இது வந்துருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது அவர் வந்து மிலிட்ரியில் இருக்கிறாரு, அவர் நிறையா போராட்டத்துலேயும் கலந்துட்டு இருக்காரு. ஓகேங்களா, அவன் பாட்டுக்கு பட்டாளத்துக்கும் போராட்டத்துக்கும் போய்க்கிருந்தான். வானும் அப்படிக்கிறாங்க, களி வந்து இறங்க போறான். அதனால வந்து அவர் வந்து அந்த தேசப்பற்று அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் இன்னும் இருக்கிறாரு, அந்த மாதிரி தான் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு முருக பக்தன் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அதாவது தமிழ் கடவுள் முருகனோட தீவிர பக்தன் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ஏன்னா வந்து அவரோட பேக்ரவுண்டு, அவரோட லுக்கு எல்லாமே வந்து அந்த முருக பக்தன் அந்த மாதிரி தான். படத்தோட டைட்டிலுமே பாருங்க, சேயோன். ஓகேங்களா, சேயோன்றது வந்து முருகனை தான் நம்ம கூப்பிடுவோம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் லுக்லேயுமே வந்து அவரை சுற்றி மயில் தொகை இருந்த மாதிரி தான் காட்டியிருந்தாங்க. இது முழுக்க முழுக்க அவர் வந்து இந்த படத்தில் வந்து முருக பக்தனாக தான் காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து விருமாண்டி சாமி அப்படின்னு இன்னொரு சாமியும் காட்டியிருப்பாங்க. முருகனையும் இதில் ரெஃபரன்ஸாக வச்சுருப்பாங்க, விருமாண்டி அப்படின்ற இன்னொரு சாமியுமே ரெஃபரன்ஸாக வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, காவல் தெய்வம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்ன கும்பிட்டு இருக்கீங்க? பெருமாண்டி சாமி விருமாண்டி சாமிக்கு நடக்கிற திருவிழாவில் தான் பெட்டி எடுக்கிற வழக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது குடும்பமாக இருந்து பெட்டி தூக்கி அந்த வழிபடுவாங்க. ஓகேங்களா, அந்த ஒரு முறை இருக்குது. அந்த ஒரு முறையை வந்து காட்டியிருக்காங்க. அது வந்து எப்படின்னு தெரில. ஏன்னா வந்து ஒரு முருக பக்தனாக இருந்துக்கிட்டு விருமாண்டி சாமி அது வந்து என்ன மாதிரி கொண்டு போக போகிறாங்கன்னு தெரில. பெட்டி கொடாய் வரப்ப எங்கேயும் நிக்க கூடாதப்பா. அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் சாருக்கு வந்து சாமி இறங்கின மாதிரி காட்டியிருப்பாங்களே, சாமி ஆடிட்டு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அது வந்து விருமாண்டி சாமிக்கு தான் வந்து அவர் வந்து ஆடிட்டு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப உக்ரமாக கோவமாக இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த மதுரை ஸ்லாங்கு. ஓகேங்களா, அவர் அந்த டைலாக் பேசியிருப்பாங்க பார்த்தீங்களா, வரேண்டே அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் பேசியிருப்பார் பார்த்தீங்களா, அது உண்மையிலே வந்து அந்த மதுரை ஸ்லாங்கு அதெல்லாம் வந்து உண்மையிலே வேற லெவலில் இருந்துச்சு. பக்காளி வரேண்டியே. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து விருமாண்டி படத்தோட ரெஃபரன்ஸ் இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்குது. அதாவது கமல் சார் நடித்து வேற லெவலில் இருக்கும்ல விருமாண்டி, அந்த படத்தோட ரெஃபரன்ஸ் இந்த படத்தில் இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா வந்து விருமாண்டி சாமி அப்படின்னு அவங்க சொல்கிறத கேட்கும்போது அதில் கமல் சார் தான் ப்ரொடியூசரு. அதை பார்க்கும்போது விருமாண்டி ரெஃபரன்ஸ் மேபி இந்த படத்தில் இருக்கலாம் அப்படின்னு தோணுது. எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அக்டோபர் மந்த்து தான் படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு போட்டிருக்காங்க. உண்மையிலே படத்துக்கு உண்மையிலே வெயிட் பண்ணுறேன். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ட்ரெய்லரோ டீசரோ விடுவாங்க. அப்போ தான் வந்து கதையை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இதில் வந்து கதையை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இது வந்து ஒரு தீம் தான். இதில் வந்து ஹீரோ யார், ஹீரோ என்ன பண்ணிகிட்ருக்காரு, ஓகேங்களா, அந்த மாதிரி தான் காட்டியிருக்காங்க. வேறு எதையுமே காட்டலை. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு மதுரையை சுற்றி நடந்த கதை. ஒரு மிலிட்ரியில் வேலை பார்த்த ஒருத்தர் வந்து அவர் ஊரில் வந்து சாமி ஆடுறாரு. ஓகேங்களா, மிலிட்ரியில் வேலை பார்த்த ஒருத்தர் வந்து அவர் ஊரில் வந்து சாமி ஆடுறாரு. அவர் ஒரு தீவிர முருக பக்தன். ஓகேங்களா, அவர் வந்து ஊரில் வந்து விருமாண்டி சாமிக்கு சாமி ஆடுறாரு. அப்போ நடக்கிற பிரச்சனைகளை தான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து வேறு இந்த கதை எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே சொல்லலை. அதெல்லாம் வந்து படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். பாய்.